ஹரே ராம 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 ஹர ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹர ஹரே. அத்தியாயம் 2 பதம் 21 பகவான் நமக்காக கூறப்பட்டிருக்கிற செய்தியை பார்ப்போம். அர்ஜுனருக்கு நீண்ட நாட்களாக சந்தேகம் இருந்ததாம். பகவானிடம் சென்று கேட்கிறார், பகவானே, இது போன்று நாம் போர் புரிகின்றோம், இதனால் எத்தனையோ உயிர்களை நான் மாய்க்க வேண்டி இருக்கிறது. இதனால் இந்த பாவம் என்னை தொடராதா, இந்த தீய வினைகள் என்னை சேராதா என்றெல்லாம் கேட்கும்போது அதற்கு பகவான் சிரித்து கொண்டே கூறுகிறாராம், ஒரு தவறு செய்கின்றவனுக்கு நீதிபதியானவர் தூக்கு தண்டனை, அதாவது மரண தண்டனை விதிக்கிறார் என்றால் அதற்காக அந்த நீதிபதிக்கு அடுத்த பிறவியில் அதற்கான தண்டனை கிடைக்கும் என்பது அர்த்தம் கிடையாது. அவர் செய்தது தர்ம செயலே. அதுபோன்று இப்போது இந்த ஒரு தர்மத்திற்காக ஒரு யுத்தம் புரிகின்ற நேரத்தில் மற்றவர்கள் மாய்ந்து விடுவார்களோ என்ற சந்தேகம் உனக்குள் எழும்ப வேண்டாம். இதனால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் எதுவும் உன்னை வந்து சேராது என்று அர்ஜுனருக்கு அழகாக விளக்கம் கூறுகிறார். அதை கேட்டுவிட்ட அர்ஜுனர் மீண்டும் கேட்கிறார், இதில் என்னுடைய குருவையும் நான் கொல்ல வேண்டி இருக்கிறதே, அவரையும் நான் வதம் செய்தால் என்ன நடக்கும் என்று கேட்கிறார். இதில் குருவாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, அவ்வளவு ஏன் மிக வயதான ஒருவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தர்மம் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு தண்டனை என்று கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அதை பற்றி நீ கவலை கொண்டு இவர்களை நாம் மாய்க்க முடியாதா, மாய்க்க வேண்டுமா என்றெல்லாம் நீ சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் தர்மத்திற்காகவே என்று அழகாக இந்த அத்தியாயத்தில் கூறுகிறார். மீண்டும் அடுத்த பதத்தில் சந்திப்போம்.